காட்டு அரசன் சிங்கத்திற்கு கடுமையான வயிற்றுவலி. பல நாட்களாகியும் வலி குறையவில்லை. வலி தாங்க முடியாமல் குகைக்குள்ளேயே முனகிக் கொண்டிருந்தது சிங்கம். காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றாக வந்து அரசனை நலம் விசாரித்துச் சென்றன. அங்கிருந்த ஓநாய் கவனித்தது, நரி மட்டும் வரவில்லை. இதுதான் சமயம், நரியை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணியது ஓநாய். அரசே, யானை, புலி என எல்லாரும் வந்தார்கள். ஆனால் அந்த நரி மட்டும் வரவில்லை. உங்களை அது மதிக்கவே இல்லை போலிருக்கிறது. சிங்கம் கடும் கோபம் கொண்டது. என்ன, நரிக்கு இவ்வளவு திமிரா? காவலர்களே, உடனே போய் அந்த நரியை இழுத்து வாருங்கள். அரசரின் கட்டளையை கேட்டு நடுங்கியபடி குகைக்கு வந்தது நரி. அங்கே ஓநாய் தன்னை ஏளனமாக பார்ப்பதை நரி கவனித்தது. நிச்சயம் இந்த ஓநாய்தான் ஏதோ கோள் சொல்லியிருக்க வேண்டும் என்று சட்டென புரிந்து கொண்டது நரி. தன் புத்தியை பயன்படுத்தியது. அரசே, நான் உங்களை பார்க்க வராதது ஏன் தெரியுமா? நீங்கள் வயிற்று வலியால் துடிப்பதை அறிந்து அதற்கான மருந்து தேடி காடெல்லாம் அலைந்தேன். ஒரு முனிவரிடம் பேசி மருந்தையும் கண்டுபிடித்து விட்டேன். சிங்கத்தின் கண்கள் ஆவலில் விரிந்தன. மருந்தா? என்ன மருந்து நரியே? சீக்கிரம் சொல். அரசே, ஒரு ஓநாயின் தோலை ஒரு வாரம் உங்கள் மீது போர்த்திக் கொண்டால் போதும், உங்கள் வலி காணாமல் போய்விடும் என்று அந்த முனிவர் சொன்னார். இதை கேட்ட ஓநாய் உயிர் பயத்தில் ஓடத் தொடங்கியது. அரசே, பாருங்கள், ஓநாய் ஓடுகிறது. நீங்கள் குணமாவது அதற்கு பிடிக்கவில்லை. சிங்கம் சீறியது. ஓநாயின் மேல் பாய்ந்து அதை ஒரே அடியில் வீழ்த்தியது. நரி தப்பித்தது. நண்பர்களே, பிறருக்கு தீங்கு நினைப்பவர்கள் இறுதியில் அதே தீமையில் வீழ்வார்கள். கெடுவான் கேடு நினைப்பான் என்பதே உண்மை.